பிரைஸ் த லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு வாழ்க்கையில நமக்கு எல்லாருமே ஒரு திருப்தியான வாழ்க்கை எதிர்பார்க்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் சில பேர் சலிச்சு போவாங்க. என்ன வாழ்க்கை இது? நமக்கு என்ன, நமக்கு சொத்து இருக்குதா, சுகம் இருக்குதா, நமக்கு நல்ல வீடு இருக்குதா, ஆஸ்தி இருக்குதா, என்ன வாழ்க்கை இது? பல நேரங்களில் திருப்தி இல்லாமலே புலம்பியே இன்றைக்கு அநேக வேலையில இருக்கிறது கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில, வாழ்க்கையில பல நிலைகளில் இன்றைக்கு இருக்கிறதை நாம் காண்கிறோம். வேதம் சொல்லி இருக்கிறது, திருப்தியாய் இருக்க வேண்டும் என்றால் அது கர்த்தர் தாங்க ஆண்டவர் நமக்கு அந்த மன ரம்மியத்தை தேவன் கொடுக்கிறார். அதற்கு ஆண்டவர் நமக்கு முன்வைத்திருக்கிற நமக்கு வாழ்க்கை பண்புகள், நீதியின் மேல் பசி தாகம் இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வாழ்க்கையில இந்த உலகம் நமக்கு மட்டும் கிடையாதுங்க. தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போதே இந்த உலகத்துடைய இந்த எல்லா விதமான இந்த நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, நிலம், பூமி, ஆகாயம், பறவைகள், விலங்குகள், தேவன் படைக்கும் போது சர்வ சிருஷ்டிக்கும் ஏற்ற விதத்துல காலங்களை, பருவங்களை, தாவரங்களை, பறவைகளை, மிருகங்களை, ஊர்வன, நடப்பன, பரப்பன இதெல்லாவற்றை படைத்தார். படைத்த தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் படைத்தார். The God's righteousness. இந்த இடத்துல தேவ நீதி, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அதை சமமாய் படைத்திருக்கிறார். சின்ன அமீபாபிலிருந்து இந்த பூமியில நாம் காண்கின்ற மிகப்பெரிய உயிரினம் வரையில ஒரு நாளும் தங்களுடைய ஆகாரத்துக்கு, தங்களுடைய இருப்பிடங்களுக்கு, தங்கள் வாழ்விடங்களுக்கு குறைவு வரக்கூடாது என்று சொல்லி தேவன் மலைகளை படைத்தார், குன்றுகளை படைத்தார், ஆறுகளை படைத்தார், வனாந்தரத்தை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், இந்த நிலத்தையும் படைத்தார். தேவன் நீதி உள்ள தேவனுங்க. எப்பெல்லாம் இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் போதெல்லாம் we see the God's righteousness in each and every creation. ஆண்டவர் தேவ நீதியோடு கூட நம்மை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனிதராகிய நாம் நமக்கு உண்டானதை சாப்பிட்ட பிற்பாடு மற்றவர்களுக்கும் வைக்கணும். இன்றைக்கு மிருகங்களை கொஞ்சம் பாருங்களேன். எந்த மிருகமாவது அது வேட்டைக்கு சென்று தனக்கு வேண்டிய ஆகாரத்தை புசித்த பின்பு அது நாளைக்கு வேண்டும் என்று அது கொண்டு போய் தனியாக பதுக்கி வைப்பதும் இல்லை. அந்த ஆகாரத்தை அதை எடுத்து தன்னுடையது என்று சொல்லி அது கொண்டு போய் வைப்பதும் இல்லை. அவைகள் என்ன செய்கிறது என்றால், வேட்டைக்கு சென்ற மிருகங்கள் தாம் சாப்பிட்டது போக இன்னும் மற்ற உயிரினங்களும் சாப்பிட வேண்டும் என்று விட்டு போம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்துல இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல சிந்தனையாக ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண்கின்ற ஒரு உதாரணமா வைத்திருக்கிறார். தேவன் நமக்கென்று எந்த அளவில் கொடுத்திருக்கிறாரோ, தேவன் நமக்கென்று எந்த விதமான திட்டங்களில வைத்திருக்கிறாரோ, எந்த விதமான நம்முடைய எல்லைகளில கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதிலே வாழ்ந்து அந்த தேவ நீதிக்குள்ளாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம வீட்டு எல்லைக்குரிய மாற்றக்கூடாது என்று வேதத்துல தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். பூர்வ எல்லைக்குரிய மாற்றாத நம்முடைய அத்துல நாம குடியிருக்க பழகணும். அடுத்த நிலையில போய் அத்துமீறி போகும்போது அங்க நீதியற்ற ஒரு வாழ்க்கை முறை வெளிப்படுகிறது. அப்படி அத்துமீறி கொள்ளையடித்து சம்பாதித்த பணம் மனசுக்கு திருப்தியும் கொடுக்காது, வாழ்க்கையில சமாதானத்தையும் கொடுக்காது. வேதம் சொல்லி இருக்கிறது, நீதியோடு நாம் வாழும்போது கர்த்தருடைய சமாதானம் வருகிறது. வேதம் சொல்லி இருக்கிறது, திருப்தியாய் வாழ்வார்கள். கொஞ்சம் சாப்பிட்றோமோ, நிறைய சாப்பிட்றோமோ, ஆண்டவர் நம்ம கொடுத்ததுல திருப்தியா இருக்கிறோமோ, இந்த காலை நேரத்துல, இந்த புதிய நாளில் தேவ சமூகத்துல வரும்போது, ஆண்டவரே எனக்குள்ள, ஆண்டவரே அந்த உம்முடைய நீதி வெளிப்படட்டும். ஆண்டவரே, அநீதியா யார் கையில் நான் வாங்க மாட்டேன், யாருடையும் ஆண்டவரே என்னுடையது என்று நான் சொந்தம் கொண்டாட மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய நீதியில நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க. நம்ம வாழ்க்கையில திருப்தியாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த வார்த்தையினாலே நம்ம தேவ நீதிக்கு உட்பட்டு
நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாள்ல நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. அன்பு தகப்பனே, நீதியின் மேல் பசிதாக எங்களுக்கு இருக்கட்டாப்பா. ஆண்டவரே, நீதியை பற்றி நாங்கள் பேசலாம், ஆனா அதை குறித்து எங்களுக்கு ஒரு தீராத ஒரு ஆசை இருக்கட்டும். யார் எந்த விதத்தில் அநீதியாய் வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு நாங்கள் தோள் கொடுக்காதபடி, தனித்து நின்றாலும் நீதியாய் வாழத்தக்க ஆண்டவர் இந்த சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய காருண்யம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.